ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளில் ரொம்பவே கடுமையானதும் கொடுமையானதுமாக இருக்கக்கூடியது தான் பல்வலி. ஏன்னா பல்வலி வந்துட்டாலே போதும் அவங்களால சரியான முறையில் உணவை சாப்பிடவே முடியாது. இதனால் உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய உணவு இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய உடம்பு சோர்வடைய தொடங்கிறது. ஸோ பல்வலிங்கிறது நம்மளுடைய பற்களை மட்டும் பாதிக்காமல் நம்முடைய ஒட்டுமொத்த உடல் நலத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குது. இதனால தான் எந்த வலி வந்தாலும் பல்வலி மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாயால் சொன்னால் சிலருக்கு புரியாது. ஆனால் அனுபவித்தவங்களுக்கு அதோடைய அவஸ்தை என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பல்வலி பற்களை சுற்றிலும் தாடையில் மிகுந்த வலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பல் சொத்தை அப்படியே நம் பற்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து பற்களையே சிதைத்து விடுது. இதை தடுத்து நம்முடைய பற்களை மென்மையாகவும் அழகாகவும் சுத்தமாகவும் பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பல்வலி, சொத்தைப்பல், பல்லின் வேர் பகுதியில் வரக்கூடிய அதிகப்படியான வலி என இருக்கக்கூடிய டைமில் நாம் கிராம்பு யூஸ் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே நம்ம இந்த ரெமெடியில் கிராம்பு யூஸ் பண்ணுறோம். கிராம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்னு சொன்னால் அது இஜோனல். இதுதான் கிராம்பில் இருந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நறுமணத்துக்கு கூட ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நாம் 10 கிராம்பை எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு பண்ண மெத்தடு உங்களுக்கு எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உரலை பவுட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனா என்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் அடித்து நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய கிராம்பு பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா சிலர் பல்வலியான துடிதுடிக்கும் போது கடைகளில் விற்கக்கூடிய கிராம்பு ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுவோம். பல் சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரியாக்குது இந்த கிராம்பு ஆயில். ஸோ இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய கிராம்பு ஆயிலை நாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா, கிராம்பு ஆயிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுத்தமான காட்டனில் அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த காட்டனை லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு பல்வலி எந்த இடத்துல அதிகமான அளவு இருக்குதோ அந்த இடத்துல பல்களுக்கு இடையில வைக்கணும். இந்த பஞ்சு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கணும். இதை வலியினுடைய தீவிரம் குறையிறது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் கிராம்பு ஆயில் உணர்திறன் இருக்கிறதா உணர்ச்சி அடைவாங்க. அவங்க கிராம்பு ஆயில் கூட ஒரு பங்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து அதை நீர்த்து போக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தாராளமான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் இந்த ரெமெடிக்கு பண்ண போது கிராம்பு ஆயில் யூஸ் பண்ணுற போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிராம்பு பவுடரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதில் நாம் ஒரு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி இதில் சேர்த்துக்கிடணும். பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது உணர்திறன் மிக்க காரணமாக பல்வகை சிகிச்சைகளையும் உதவுறதோடு வாய் வழியாக நோய் கிருமிகளை சமாளிக்கவும் உதவுது. ஸோ பூண்டு பேஸ்ட் மற்றும் கிராம்பு பவுட்ரு இந்த ரெண்டும் கூட சிறிதளவு உப்பு சேர்த்து மூணையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இதில் நாம் நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம டூத் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். டூத் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல மாதிரி ஒரு குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதில் உப்பு சோடாவோ அப்படி இல்லைன்னா தண்ணியோ
எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம நேச்சுரலாகவே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணும்போதும் நல்லா இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நைட்டு ஒன் டைம் வந்து நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுவோம், ப்ரஷ்ஷால் எடுத்து அதே மாதிரி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹோம் ரெமெடியை வச்சு ப்ரஷ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதனால் மஞ்சளாக இருக்கக்கூடிய பற்கள் வந்து வெண்மையாகுது. பற்களில் இருக்கக்கூடிய பூச்சிப்பல், சொத்தைப்பல், பல்லில் இருக்கக்கூடிய அழுக்கு, கிருமிகள் எல்லாமே செத்து போய் நம்மளுடைய பல்லை வந்து முக்கியமாக நல்லா ஜொலின்னு ஜொலிக்க வைக்குது. ஸோ இந்த ரெமெடி வந்து எந்த விதத்திலும் சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது. ஏன்னா கிராம்பு வந்து நம்ம ஏற்கனவே பல்வலிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சிலர் கூட வந்து உப்பை வந்து அதிகப்படியான பல்வலி இருக்கும்போது வெந்நில போட்டு அதை ஊற வச்சு கொப்பளிப்பாங்க. இப்படி செய்கிறதுனாலையும் கூட நமக்கு பல்வலி குறையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்த இந்த வீடியோவை வந்து நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் சம்டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவை கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்த இந்த வீடியோ உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.